தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் நம்ம ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பொதுவாக இப்போ இளைஞர்களுக்கும் இந்த நடுத்தர வயதுக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த நைட் ஃபால் ஆர் வெட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அவங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணம் பண்ண விடாமையும், உடல் இருக்கக்கூடிய நாடி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கிற மாதிரியும் நிறைய ஒரு சிம்டம்ஸை கிரியேட் பண்ணும். மைண்டை ஒரு ஃபோக்கஸில் வைக்க முடியாது, உடம்பு திடமாக இருக்காது, மனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரமாக நின்று ஒரு டிசிஷன்ஸை எடுக்க முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட உயிர் சக்தி சரியான விதத்தில் பயன்படணும். உயிர் சக்தி சரியான விதத்தில் பயன்படணும் அப்படின்னா நம்ம உடலும் மனமும் உயிர் சக்தியும் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த 3 விஷயங்களும் ஒரு நேர்கோட்டில் இருக்கும்போது நம்ம எந்த செயல் எடுத்தாலும் அந்த செயலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சரி, நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் நம்ம தியானம் பண்ணினாலும், உணவு முறைகளை எடுத்துக்கிட்டாலும், இந்த மாதிரி ஒரு நோ ஃபேபுக்கு போகிறதுக்காகட்டும், இல்லைன்னா ஒரு உயர்ந்த நிலை ஆன்மீக சாதனை அந்த விஷயத்துக்கு போகட்டும் ஆகட்டும், இல்லைன்னா ஆன்மீகம் இல்லைன்னா சார் நான் வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஒரு இலக்கை நான் அடையணும் சார், ஒரு வெற்றி அடையணும் சார் அப்படின்னு வெறி இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும், இந்த 3 கேட்டகரி பீப்புளுக்கும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இருந்து கிடைக்கக்கூடிய, அது சூரணம் இருக்கலாம், லேகியமாக இருக்கலாம், இல்லைன்னா நல்ல சக்தி வாய்ந்த உணவுகளாக இருக்கலாம், இது ஒரு விதத்தில் உடம்புல போயிட்டு இருந்தாலும், மனசில் சார் நான் நல்லா தியானம் பண்ணுறேன், என் மனசு நல்லா அடக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, முக்கியமான பிரதானமாக கருதக்கூடிய இந்த ஆலயம் எப்பவுமே இந்த உடம்புங்கிற இந்த ஊனுடம்பு ஆலயம், இந்த ஆலயத்தை தூக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு பக்கம் போகிறோம், ஒவ்வொரு பக்கம் வர்றோம். இந்த உடம்பு சரியான விதத்தில் சரியான சக்தி மையத்தில் செயல்பட்டுச்சுன்னா தான் இந்த ஆடாத உடம்புல தான் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மனமும் நல்லா இருக்கும், அங்கே இங்கேயும் அலமாஞ்சிட்டு இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு பிரதானமாக ஒரு பேஸாக கருதப்படுது. இப்போ நம்ம உடம்புக்கு எப்படி ஸ்கெலிட்டன் இருந்தால் தான் மேலே எல்லாமே பூச முடியும். அந்த மாதிரி இந்த உடம்பு தான் ஆதார சக்தியாக இருக்குது. அப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆதார சக்தியை வச்சு தான் நம்ம மனதையும் உயிர் சக்தியும் காப்பாற்றிக்க முடியும். சரி, இப்போ நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன், உணவும் மனமும் இருந்தாலும் இதுக்கு சில பயிற்சிகள் தேவை. சார் இந்த மாதிரி எனக்கு இந்த நைட் ஃபால் ஆகுது, வெட் ட்ரீம்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குதுங்க சார், இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஆசனா இருக்குது. அதுக்கு பேர் தான் பிரம்மச்சரிய ஆசனா. ஏன் நான் இந்த பிரம்மச்சரிய ஆசனா பற்றி பேசும்போது, சார் ஏன் வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கலாருன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஒரு சேரில் நல்ல கம்ஃபர்ட்டாக கூட உட்காந்துருக்கலாம், குஷனிங் போட்டு. ஆனால் நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா, வஜ்ராசனம் அப்படின்னா வஜ்ரம்னா ஸ்ட்ராங்னு அர்த்தம், உறுதின்னு அர்த்தம். இப்போ இந்த வஜ்ராசனம் போட்டு உட்காந்துருக்கிறவங்களோட மனமும் உடலும் அவ்வளோ உறுதியாக இருக்கும். இது இன்டைரக்டா மனதை ரொம்ப கடுமையாக ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக உபயோகப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் வஜ்ராசனம். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு கைகளை 2 இந்த முட்டு பகுதியில் அம்மிக்களோட 2 எண்டை பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காந்துக்கலாம். சுவாசத்தை மிதமாக விடலாம். இது நமக்கு தெரிஞ்சது வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனத்தோட அடுத்த ஒரு படிநிலை தான் இந்த பிரம்மச்சரிய ஆசனம். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த பிரம்மச்சரிய ஆசனம் எப்படி பண்ணணும், அதனோட பலன்கள் எல்லாம் சொல்லிட்டு இந்த பிரம்மச்சரிய ஆசனத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கு முதல்ல இந்த பிரம்மச்சரிய ஆசனத்தை எப்ப பண்ணணும் அப்படின்னா, சார் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சார், நான் தூங்க போறேன் அப்படின்னா, தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ 8 மணிக்கு நீங்க டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துட்டு 8:45 படுக்க போறீங்க அப்படின்னா, படுக்க போறதுக்கு முன்னாடி வெரி இமிடியேட், அப்புறம் நீங்க மறுபடியும் எந்திரிச்சு டாய்லெட் போறதோ தண்ணி குடிக்கிறதோ சாப்பிட போறதோ இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, மிட் நைட்ல எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறது டாய்லெட் போறது வேற. நீங்க இந்த ஆசனத்தை முடிச்ச உடனே நீங்க தூக்கத்துக்கு தான் போகணும். ஸோ அதனால இந்த விஷயத்த மறந்துட்டு வேற மாதிரி பண்ணிடாதீங்க, மறக்காம மனசுல வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஆசனத்தை பண்ணக்கூடிய சரியான நேரம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி
பகல் நேரத்தில் பண்ணவே கூடாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், சார் நான் சாப்பிட்ருக்கிறேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதில் பண்ணுறதுனால தப்பு இல்லையா அப்படின்னா, அதனால தான் நான் சொல்கிறேன், அரை மணி நேரம் மினிமம், 1 மணி நேரம் மேக்ஸிமம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ட உடனே போய் படுக்க போவாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா இரவு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கொஞ்சம் வாக் போகிறதோ இல்லை கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த ஆசனம் பண்ணும்போது மினிமமாக அரை மணி நேரம் இருக்கும். இது ரெண்டாவது பாயிண்ட். நீங்கள் இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வயிறு நிறைய தண்ணி குடிக்கிறதோ இல்லை அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இந்த ஆசனம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். சரி, இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், இந்த ஆசனத்தில் நான் எவ்வளோ நேரம் சார் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக வஜ்ராசனம் போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போதே இடுப்பு பக்கம், முட்டி பக்கம், கால் பக்கம் எல்லா பக்கம் பிடிச்சி ஜிவ்வுன்னு இழுக்கும். ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வலி இருக்காது. ரெகுலராக பண்ணலைன்னா கண்டிப்பாக எல்லா பக்கம் வலிக்கும். அதே மாதிரி இந்த ஆசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் சார் அப்படிங்கிற கேட்குற பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது, முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வஜ்ராசனத்தை நீங்கள் பகல் டைம் எப்போ வேணால் போட்டுக்கலாம். ஸோ எப்போவெல்லாம் நீங்கள் ஒரு டீ குடிக்கிறதுக்கு உட்காடுறீங்களோ, ஒரு டிவி பார்க்கறதுக்கு உட்காடுறீங்களோ, பேப்பர் படிக்க உட்காடுறீங்களோ, சும்மா ஏதாவது எழுதுறீங்களோ, ஏதாவது இருந்த மாதிரி லெஷர் டைம்லாம் வஜ்ராசனம் போட்டு உட்கார்றதுக்கு பாருங்க. இந்த வஜ்ராசனம் போடும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட கால் அந்த பாதத்துக்கு கீழ் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, உள்பகுதி, அது மேலே உங்க 2 பட்டக்ஸும் சீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் குதிகால் மேல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது தவறான விஷயம். காலை 2ஐயும் நல்லா அகட்டி கொடுத்து இப்படி முன்ன பின்ன பண்ணி உங்க பட்டக்ஸ் முழுவதும் காலோட உள்பகுதியில் சேர்ந்து இருக்கிற மாதிரி அழுத்தி நீங்க உட்காரணும். வஜ்ராசனம் எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிரம்மச்சரியாசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா வரும். ஏன்னா வஜ்ராசனத்தோட அடுத்த லெவல் தான் பிரம்மச்சரியாசனம். சரி, அப்போ வஜ்ராசனம்னா பண்றேன் சார் டெய்லியும் பகல்லலாம், அது எவ்வளவு சார், எவ்வளவு நேரம் சார் பண்றது அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஒரு 2 நிமிடம் மினிமமா எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 5 நிமிடம். போக போக கிராஜுவலா உங்க டைமை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். எது வஜ்ராசனம் காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள எப்ப வேணா பண்ணிக்கலாம். அதுக்கு சாப்பிடணும் அதெல்லாம் தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் மிதமா இருக்கும் போது பண்ணிக்கோங்க. சரி, பிரம்மச்சரியாசனம் இரவு எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா, படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிடங்கள் வைங்க. ரொம்ப எனக்கு வலி சார், இப்படி பண்ணவே முடியாது, இப்படி உட்காரவே முடியாது அப்படிங்கிறவங்க 1 நிமிடத்திலிருந்து ஆரம்பிங்க. 1 நிமிடத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் இல்லைன்னா அடுத்த வாரம் ஒரு 2 நிமிடம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வாரம் 3 நிமிடம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 5 நிமிடம் பண்ணுங்க. இந்த பிரம்மச்சரிய ஆசனத்தை 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் பண்ணினாலே போதும். நீங்க நாள் போக போக நான் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பேன்ல, உட்காந்துருக்க வேண்டாம், அப்படி புடிவாதம் பிடிக்க வேண்டாம். அதனால 10 நிமிஷங்கிறது மேக்சிமம். 10 நிமிஷம் இருந்துட்டு கொஞ்சம் எந்திரிச்சு கை கால் அசைச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் போய் உங்களோட தூக்கத்துக்கு போகலாம். சரி, இப்ப வாங்க இந்த ஒரு மேன்மையான புனிதமான சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அருமையான உன்னதமான பிரம்மச்சரிய ஆசனத்தை எப்படி பண்ணணுங்கிறத நான் காமிச்சு கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பிரம்மச்சரிய ஆசனத்தை எப்படி பண்ணணும்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு பின்பக்கமாக உங்களோட கால் பாதங்களை இந்த மாதிரி வெளியில் விரிச்ச நிலையில் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களோட பிறப்புறுப்பும் மலத்வாரமும் தரையில் டச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கணும். கால்கள் கொஞ்சம் விரிஞ்சிருக்கணும். கைகள் முட்டியில் இந்த மாதிரி இருக்கணும். ஆசனம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நின்று வஜ்ராசனத்தில் உட்காந்து போடுவீங்க. களைக்கும் போதும் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு ஒரு 2-3 செகண்ட் கழித்து ஏதோ ஒரு சைடு கையை ஊனி ஒரு சைடு பட்டக்ஸை நிலத்தில் வச்சு உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்து இந்த ஆசனத்தை முடிக்கணும். நான் முன்பக்கமாக உட்காந்து செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பின்பக்கம் எப்படி கால் சரியாக இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல வஜ்ராசன பொசிஷனில் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட கால் பாதத்தை எப்படி நான் திருப்பி வைக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் திருப்பி வைக்கணும். உங்களோட பெருவிரல் நிலத்தில் பட்டிருக்கணும். உங்களோட பட்டக்ஸ் பகுதி தரையில் ஊனி இருக்கணும். எப்படி உட்கார்ந்துருக்கிறேன்னு பாருங்கள். முதுகெலும்பு நேராக இருக்கணும். இதே மாதிரி 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் வரைக்கும் நீங்கள் இந்த ஆசனத்தில் தொடர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து பாருங்கள், ஏதோ ஒரு சைடில் ஒரு பட்டக்ஸோட ஒரு சைடை நிலத்தில் உட்கார வச்சு சமணங்கால் போட்டு இந்த ஆசனத்தை நீங்கள் முடிக்கணும்.